வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி அந்த செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் ஆட்சியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து இந்த இந்த மாதத்துல 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் தன்னுடைய உச்ச வீடான அந்த கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதத்தின் இறுதியில அதாவது 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய நீச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆக மொத்தம் இந்த மாதத்துல உச்ச ஆட்சி வீடுகள்ல தான் இந்த கிரகங்கள் கோச்சார நிலையை அடைகின்றன. அதுல இந்த கடக ராசியில காலபுருஷனுக்கு கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்றும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய காலத்தன்மைகள் எந்தெந்த மாதிரியான ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு பலனை கொடுக்க போகுது, மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசி அன்பர்களுக்கு எல்லாமே கெடுதல் தான் நடக்கும் அப்படின்ற விஷயம் கிடையாது. இந்த ராசி அன்பர்களுக்கு எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு மனநிலையில இருக்க மாட்டாங்க. என்னுடைய ஜோதிட ரீதியான ஆய்வுல பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே அங்க சந்திரன் நீச்சம் அடைந்து செவ்வாய் ஆட்சி பெறதுனால ஒரு மனதிடம் அப்படின்றது ஒரு கண்மூடித்தனமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்களோ சாதாரணமாக அந்த இடத்துல எல்லாம் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியாக ஈடுபடுவாங்க. ஒரு தாயத்து கட்டி நம்ம எல்லா இடத்துலயும் நல்ல பெரிய ஆளா ஆயிடலாம், ஒரு எந்திரத்தை வச்சு நம்ம பெரிய ஆளா ஆயிடலாம் வீட்டுல அப்படின்ற மாதிரியாக அந்த மாதிரியான ஒரு மாந்திரீக சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், செய்வினை, பில்லி சூனியம் இதுல எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அது நடக்குதோ இல்லையா அது என்னன்னு பார்த்துடணும். மறைமுகமான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகப்படியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதே மாதிரி தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட எதிர் வீட்டுக்காரன் தான் நமக்கு ஏதோ செஞ்சுட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் தான் நமக்கு செய்வினை வச்சுட்டான், பில்லி சூனியம் வச்சுட்டான் அப்படின்னு அதை போய் உடனே எடுக்க போயிடுவாங்க. ஆனா எதுவுமே இருக்காது. இவர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா எப்போதுமே மறைமுகமான விஷயங்கள்ல தேடல்கள் அதிகப்படியாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியா ஆகிறதுக்கு உண்டான ஒரு யோகமான ராசி என்பர்கள். பெரிய பெரிய இடத்துல ஒரு சயின்டிஸ்டா ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்ட துறையில, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லெபார்டரி அதாவது மருத்துவம் சார்ந்த லெபார்டரியில இந்த கிருமிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு கிருமிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள், இல்லாத விஷயத்த எங்க இருக்குன்னு ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள், இது எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். அதனால இவர்களினுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா மறைமுகமான விஷயத்துல தேடல்கள் அதிகப்படியாக இருக்கும். எதிர்க்கு எதிரா ஒரு குடும்பத்துல ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதற்கு சட்டையே பண்ண மாட்டாங்க. நீ பாட்டுக்கு பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு அகங்காரம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு போல்ட்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இதற்கு ஒரு முன்னுதாரணம் நம்ம சொன்னோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோடிஜி அவர்கள் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் தான். அவர்கள் பாத்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டார். நீ பாட்டுக்கு சொல்லு நான் பாட்டுக்கு. ஆனாலும் அந்த மறைமுகமான சில தேடல்கள் எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது, அந்த பிரச்சனைகளை எங்க இருந்து நம்ம முடிக்கிறதுக்கு தொடங்கணும் அப்படின்ற மாதிரியாக மறைமுகமாக இருக்கக்கூடிய சவால்களை நோக்கிதான் அவர் எப்போதுமே டிராவல் பண்ணுவார். அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த ஆளுமை திறன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இனிமேல் யாராவது உங்களை நீ விருச்சிக ராசி யார் எதுக்குமே நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள நேருக்கு நேரா முகத்துக்கு நேரா நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. எல்லா இடத்துக்கும் ஒரு அதிகாரத்தன்மையோட செயல்படக்கூடியவர்கள் நீங்க விருச்சிக ராசி என்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த மறைமுகமான தேடல்கள் சொன்னேன் இல்லையா, அதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கும். அது குடும்பம் ரீதியாக இருந்தாலும் சரி,
அடுத்து வழக்குகள் ரீதியாக யாராவது உங்க மேல வழக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கு எதனால வந்துச்சுன்னு நீங்க எதனால வரைக்கும் ஆய்வு பண்ணிட்டு இருப்பீங்க, கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு தீர்வுகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாத நபர்களுக்கு நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய காலத்துல படிக்கிறது கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இவர்களினுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அளவுக்கு அதிகப்படியான ஒரு உழைப்பாளிகள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்களினுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் தெனாவட்டா கொஞ்சம் ஒரு கர்வத்தோட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் படிக்கக்கூடிய வயதுல படிக்காமல் சில வீணா போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புலாம் இருக்கு. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு டைம். அதாவது தன்னுடைய ஃபியூச்சரை பத்தி நினைச்சு பார்த்து அந்த ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பம் நல்ல ஒரு உயர்வை அடையணும், அந்தஸ்தோட இருக்கணும் சமுதாயத்துல, இந்த மாதிரியான சில எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், விசாகம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு. விட்ட வேலையிலிருந்து வேற இடத்திற்கு மாற்றம் செய்து அந்த சுவிட்ச் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஒரு 10 வருடமா வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருந்து அடுத்து அதிகப்படியான உயர்வை நோக்கி மற்றொரு இடத்திற்கு மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை அடைய போறீங்க. அந்த வாழ்க்கை மாற்றத்தினால மிகப்பெரிய ஒரு உயர்வை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள் உயர்கல்வி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை அடைவதற்கும் வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கும் உண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருளாதார வரவு அப்படின்றது இந்த மாதம் அதிகப்படியாக இருக்கும். வராத பண வரவுகள் எல்லாம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை ஏமாந்து இருக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக அந்த பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஏதோ ஒரு லீகல் கேஸ்ல உங்களுடைய பணம் நகைகள் எல்லாமே மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா அதன் மூலமாக எல்லாம் இந்த மாதத்துல அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவர்த்திகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு சின்னதா நீங்க ஒரு முயற்சி பண்ணி அந்த தொழிலை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் விருச்சிக ராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இந்த வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அபரிமிதமான ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டுல ப்ரொஃபசர் உத்தியோகம், அதாவது டீச்சிங் சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு எல்லாம் யாராவது அப்ளை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்துல அதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய தசாபுத்தி ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது போக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த ஜாதகம் ஜோதிடம் இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்ற பட்சத்துல இவர்களினுடைய ஜாதக ரீதியாக பலனை விட பிரசன்னம் மூலமாக சில பலன்கள்லாம் துல்லியமாக சொல்ல முடியும். இதுக்கு உண்டான பிரச்சனை என்ன அப்படின்றது, தீர்வு அப்படின்றது பிரசன்னம் மூலமாக நீங்க அறிய முடியும். அதையெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.